ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டெய்லி நோட்ஸில் பாலாடையிலிருந்து நெய் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். பசும்பாலில் மேலே படிகிற அந்த பாலாடையை சில பேர் வேண்டான்னு தூக்கி எறிவாங்க. அப்படி எறியாமல் அதை நம்ம ஈஸியாக அழகாக நெய்யும் பன்னீரும் செஞ்சு யூஸ் பண்ணிக்கலாம். பசும்பாலில் மேலே படிகிற அந்த பாலாடையை சில பேர் வேண்டான்னு தூக்கி எறிவாங்க. அப்படி எறியாமல் அதை நம்ம ஈஸியாக அழகாக நெய்யும் பன்னீரும் செஞ்சு யூஸ் பண்ணிக்கலாம். நான் பாலாடையிலேருந்து நெய் தயாரிக்கிறதுக்காக ஒரு வாரமாக இந்த மாதிரி கலெக்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது எப்படின்னா, பால் வாங்கினதுக்கப்புறம் நல்லா காய்ச்சி நல்லா ஆறுனதுக்கப்புறம் அதை அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சு 1 மணி நேரம் நல்லா கூலிங் ஆனதுக்கு அப்புறமா அதை வெளியில் எடுத்து அது மேலே படிஞ்சிருக்கிற ஆடையை எடுத்து இந்த மாதிரி சேர்த்து வச்சுருக்கேன். இன்றைக்கும் அதை மாதிரி 1 லிட்டர் பாலை காய்ச்சி ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு அப்புறமா எடுத்து வச்சுருக்கேன். இதில் எப்படி ஆடை படிஞ்சிருக்குன்னு பாருங்கள். இதை எடுத்து அங்கே வைக்கிறேன். இப்போது இதிலேருந்து நல்லா எல்லா ஆடையுமே மேலே படிஞ்சிருந்த எல்லா ஆடையுமே நான் எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா, இதை மறுபடியும் ஸ்டவ்வில் வச்சு நல்லா கொதிக்க வச்சு நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு அப்புறமா 1 மணி நேரத்துக்கு அப்புறம் வெளியில் எடுத்து அதே மாதிரி மேலே ஆடை படிஞ்சிருக்கோம் அதையும் எடுத்து அந்த பாத்திரத்தில் வைக்க போகிறேன். இதே மாதிரி நம்ம ஒரு நாளைக்கு 3 இல்லைனா 4 வாட்டி திரும்ப பண்ணிக்கலாம். அதாவது திரும்ப கொதிக்க வச்சு ஆறின பிறகு ஃப்ரிட்ஜில் வச்சு அப்புறமா எடுத்து ஆடை எடுத்து தனியாக வச்சுட்டு திரும்பவும் கொதிக்க வச்சு அந்த மாதிரி 3 டைம் நம்ம ஒரு நாளைக்கு பண்ணிக்கலாம். 3 டைம் இல்லைனா 4 டைம் கூட பண்ணிக்கலாம். நம்மளுக்கு நிறைய ஆடை கிடைக்கும். அதை வச்சு நம்ம ஈஸியாக நெய் செஞ்சிடலாம். நமக்கு நிறைய நெய் உடனே வேணும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா இந்த மாதிரி திரும்ப கொதிக்க வச்சு ஆடையை எடுத்துக்கலாம். மெதுவாகவே நெய் கலெக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, எப்போல்லாம் பாலை கொதிக்க வச்சு டீ இல்லைனா காஃபி போடுறது கொதிக்க வைப்பீங்களோ அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் ஆடை கலெக்ட் பண்ணி தனியாக வச்சு அதில் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி ஆடை எடுத்ததுக்கப்புறம் ரெண்டாவதும் இந்த மாதிரி பாலை நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு 1 மணி நேரத்துக்கு அப்புறம் எடுத்திருக்கேன். இப்போவும் பாருங்கள் நல்லா ஆடை படிஞ்சிருக்கு. இதே மாதிரி உங்களுக்கு எத்தனை வாட்டி முடியுதோ அத்தனை வாட்டி நீங்கள் கொதிக்க வச்சு ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு ஆடை எடுத்துக்கலாம். இப்போது இதில் இருக்கிற ஆடை எடுத்து காட்டுறேன். பாலை கொதிக்க வச்சு ஆற வச்சு நீங்கள் உடனே ஆடை எடுத்தால் தின்னாதான் கிடைக்கும். ஆனால் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தீங்க அப்படின்னா நல்லா திக்காக ஆடை கிடைக்கும். இந்த அளவுக்கு ஒரு பாக்ஸ் நிறையா எனக்கு ஆடை கிடச்சிருக்கு. இப்போது நெய் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இது நான் 1 வீக்காக கலெக்ட் பண்ணி வச்சது. ஒரு மிக்ஸி ஜார் வச்சுருக்கேன். அதில் கலெக்ட் பண்ணி வச்ச எல்லா ஆடையுமே ஃபஸ்ட்டு கொட்டிக்கலாம். கூட ஐஸ் வாட்டரை ஆட் பண்ணிக்குவோம். இது மூழ்கிற அளவுக்கு ஐஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்குவோம். இந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம மிக்சியில் வச்சு பிளெண்ட் பண்ணி எடுத்துக்குவோம். இந்த மாதிரி நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த கிரைண்ட் பண்ணுறது பல்ஸில் நம்ம பண்ணணும். 15 செகண்டுக்கு ஒரு தடவை விட்டு பல்ஸில் ஒரு 10 டைம்ஸ் பண்ணால் இந்த மாதிரி அழகாக மேலே திரண்டு வந்துடும். இப்போ இதை நம்ம இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இந்த மாதிரி 3 பாத்திரத்துலேயும் அதுக்கு பாதி அளவு வர்ற மாதிரி கூலிங் வாட்டர் கொட்டி வச்சுருக்கேன். இதில் நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிற இந்த பாலாடை பேஸ்ட்டை இதில் கொட்டிக்கலாம். இந்த மாதிரி இது ஃபுல்லாக வந்துருச்சு. இப்போ பட்டர் மேலே திரண்டு தான் நிற்கும். நம்ம கையை வச்சு உருட்டி ஒரு பக்கமாக திரட்டி வைக்கலாம். ஒருவேளை நீங்கள் இந்த மாதிரி ஒரு பக்கமாக உருட்டிகிட்டு இருக்கும்போது ஒழுங்காக உருட்ட வரல அப்படின்னா கையை வச்சு நான் இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டிங்கன்னா பட்டரெல்லாம் தனியாக பிரிஞ்சு வந்துடும். இந்த மாதிரி பண்ணணும். அழகாக எனக்கு இப்போ பிரிஞ்சு வந்துருச்சா? இதில் தேவையில்லாத பாலெல்லாம் இங்கே தனியாக வந்துருச்சு. பட்டர் எல்லாம் தனியாக ஒரு பக்கமாக ஒதுங்கிருச்சு. இந்த மாதிரி நமக்கு ஃப்ரெஷ் பட்டர் கிடச்சிருக்கு. இதை அப்படியே அந்த 2வது பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். எல்லாத்தையுமே எடுத்து 2வது பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போது இந்த 2வது பாத்திரத்தில் எல்லாத்தையும் மாற்றியாச்சு. இதே அப்ளை பண்ண மாதிரியே நல்லா இந்த மாதிரி உருட்டி எடுத்து அந்த 3வது பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். அல்சர் உள்ளவங்க அவங்க சாப்பாட்டில் நெய்யை சேர்த்துக்கிட்டாங்க அப்படின்னா அல்சர் சீக்கிரமாகவே சரியாயிரும். இந்த நெய் கண்ணுக்குமே ரொம்ப நல்லது. அப்புறமா பால் சில பேர் சாப்பிட்றதுனால எனக்கு அலர்ஜி வருது, பால் அலர்ஜி இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க கூட இந்த நெய்யை தாராளமாக அவங்க சாப்பாட்டில் எடுத்துக்கலாம். நம்மளோட உடம்புல இம்யூனிட்டி பவரை இதை அதிகப்படுத்தி கொடுக்கும். குழந்தைங்களுக்கு டெய்லி அவங்க சாப்பிட்ற சாப்பாட்டில் நெய் ஆட் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு ஞாபக சக்தி ரொம்ப அதிகமாகும். இப்போது 3வது பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு. பார்க்க அப்படியே பால்கோவா மாதிரி இருக்குல்ல. இதுலேயும் ஒரு வாட்டி நல்லா கழுவுற மாதிரி இந்த மாதிரி நல்லா சுற்றி திரட்டி எடுத்து நம்ம அடுப்பில் வச்சு இதை நெய்யாக உருக்கிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் நம்ம 3வதாக கழுவி நல்லா உருட்டி எடுத்துருக்கிற இந்த வெண்ணெயை அதில் போட்டுக்கலாம். இதுதான் ஃப்ரெஷ் பட்டர்.
இதை வந்து நம்ம அப்படியே கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், பட்டராக யூஸ் பண்ணிக்கலாம். நெய்யாக வேணும்னா இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் போட்டு உருக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டேன். இப்போது இதில் இருக்கிற இந்த தேவையில்லாத அந்த வாட்டரு, இந்த தண்ணியெல்லாம் எக்ஸஸ் வாட்டரெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். இதை வச்சு கையை வச்சு ஒரு லைட்டாக இப்படி ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ரா வாட்டர் எல்லாமே கலெக்ட் ஆகி வந்துடும். அதை அப்படி கீழே கொட்டிக்கலாம். இந்த மாதிரி ப்ரெஸ் கொடுத்தீங்கன்னா உள்ளே சேர்ந்து இருக்கிற எக்ஸ்ட்ரா வாட்டர்ஸ் எல்லாமே வெளியில் வந்துடும். இதை வருது பாருங்கள். இப்போது நெய் செய்கிறதுக்கு அந்த பேனை அடுப்பில் வச்சு சிம்மில் வச்சுருக்கேன். இந்த ஹோல் ப்ராசஸ்மே நம்ம வந்து சிம்மில் வச்சு தான் செய்யணும். அதே மாதிரி பக்கத்துலேயே நிற்கணும், வேறு எங்கேயுமே போயிடக்கூடாது. பக்கத்துலேயே நின்று பொங்கி வரும் சில நேரம், அப்போ கிளறி விட்டுக்கணும். நல்லா ரெடி ஆகிட்டுருக்கு. உள்ளே பார்த்திங்கன்னா நல்லா சூப்பரான லெமன் எல்லோ கலரில் அழகாக நம்மளோட நெய் ரெடி ஆகிருக்கு. இது நல்லா மணலாக சூப்பர் வாசனையோட சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி சைடில் எடுத்து விடும் போது அதில் படிஞ்சிருக்கிற அந்த பால் ஏடு வந்து கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சுன்னா நெய் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதுக்கு மேலே நம்ம வந்து அடுப்பில் வைக்க வேண்டாம், ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அழகாக ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போது நெய் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இந்த அடியில் பாருங்கள், அடியில் தங்கியிருக்கிறது எல்லாமே கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளோட நெய் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம காய்ச்சி வச்ச நெய்யுமே நல்லா ஆறிடுச்சு. இதை நான் வந்து இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் ஊற்றி ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன். இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷத்துக்கு விட்டுட்டிங்கன்னா மேலே தேங்கி இருக்கிற நெய் எல்லாமே கீழே நல்லா வடிஞ்சு வந்துடும். அப்புறமா நம்ம எடுத்து க்ளோஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா வடிஞ்சிருச்சு. இப்படி மேலே இருக்கிறத வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ண வேண்டாம். இதை வந்து சூடான சாதத்தில் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நெய் ஊற்றுன மாதிரியே ஒரு டேஸ்ட் கொடுக்கும், நல்லாயிருக்கும். இப்போது நெய் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கொஞ்ச நேரம் விட்டுட்டோன்னா அதுக்கப்புறம் நம்ம நெய் வந்து இந்த மாதிரி மணலாக சூப்பராக ரெடி ஆயிடும். அடுத்து இதுலேயே எப்படி பன்னீர் செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம அந்த பட்டர் எல்லாம் கழுவுன ஃபஸ்ட்டு தண்ணி, இது செகண்டு, இது தேர்ட் தண்ணி. இந்த ரெண்டுமே நம்மளுக்கு தேவையில்லை. இந்த ஃபஸ்ட்டு நம்ம கழுவுன இந்த தண்ணியை மட்டும் அடுப்பில் வச்சு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வைக்க போகிறோம். கொதிக்கும் போதே இது நல்லா தெரிஞ்சிரும். அதுக்கப்புறம் நல்லா கம்ப்ளீட்டாக ஆற விட்டுட்டு ஸ்ட்ரைன் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி நம்ம வடிகட்டி எடுத்தோம்னா சூப்பரான பன்னீரும் நமக்கு ரெடி ஆயிரும். இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை ஸ்ட்ரைன் பண்ணிக்கலாம். தரையெல்லாம் 2 ட்ராப் லெமன் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா தண்ணி வடியட்டும். அதுக்கப்புறமா நம்ம ஒரு துணியில் போட்டு கட்டி மிச்சம் இருக்கிற தண்ணியெல்லாம் வடிய வச்சிடலாம். பன்னீர் வடிகட்டினதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற இந்த தண்ணியை இதையும் நம்ம வேஸ்ட் பண்ணாமல் வீட்டில் செடி ஏதாவது வளர்த்தோன்னா அதுக்கு ஊற்றலாம். நல்லா ப்ரோட்டீன் செடிகளுக்கு நல்லா கிடைக்கும், நல்லா செடி வளரவும் செய்யும். இதை அப்படி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த மாதிரி ஒரு கிளாத் விரிச்சிருக்கேன். இதில் நம்ம வடித்து வச்சுருந்த இந்த பன்னீர் வந்து நல்லா வடிஞ்சிருச்சு. இதை இதில் போட்டுக்கலாம். இதை நல்லா கெட்டி இந்த மாதிரி நல்லா டைட் பண்ணி இல்லைன்னா கெட்டிக்கலாம். கெட்டிட்டு கீழே ஒரு பாத்திரம் வச்சு இது மேலே வெயிட் வச்சு ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுடலாம். அப்படியே விட்டால் அதில் இருக்கிற எக்ஸஸ் வாட்டர் எல்லாமே வடிஞ்சு பன்னீர் நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிரும். இப்போது 2 மணி நேரம் ஆயிடுச்சு. பன்னீரை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். நல்லா செட்டாகி வந்திருக்கு, பன்னீர் ரெடி ஆயிருக்கு. பன்னீரெல்லாம் சின்னதாக கட் பண்ணி இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பன்னீரில் ப்ரோட்டீனும் கால்சியமும் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. கால்சியம் அதிகமாக இருக்கிறதுனால நம்மளோட பல் அப்புறமா எலும்பை நல்லா ஸ்ட்ராங்காக்க ஹெல்ப் பண்ணுது. பசும்பாலில் பன்னீரும் நெய்யும் நான் இந்த மெத்தடில் தான் செய்வேன். இந்த மாதிரி நெய்யும் பன்னீரும் செய்கிறதுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். நான் என்கிட்ட கேட்ட ஒரு சப்ஸ்கிரைபருக்காக நான் இன்றைக்கி அப்லோட் பண்ணியிருக்கேன். நான் செஞ்ச மாதிரியே நெய்யும் பன்னீரும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம டெய்லி நோட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.